வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க பார்க்குறோம். அது வெல்கம் ட்ரிங்க்ஸாக கொடுக்கலாம், இந்த சம்மர் ஸ்பெஷலாக கூல் ட்ரிங்காகவும் கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கஸ்டர்ட் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் செய்யலாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா சூடாகட்டுங்க. இப்போ ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் போட்டுக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாட்டினா கடையில் கூட விற்கிறாங்கங்க, சூப்பராக இருக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க. இதில் 1/2 கப் பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதை பாலில் ஊற்றிக்கலாம். பாலில் ஊற்றிட்டு பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோங்க. சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேங்க. உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டினா பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் பனங்கற்கண்டு ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த பால் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் போதுங்க. டக்குன்னு நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ். இந்த ட்ரிங்க்ஸ் இப்போ ஏதாவது பர்த்டே பார்ட்டி, ஏதாவது பார்ட்டிக்கு கூட நீங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸாக இந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காயிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1 hour கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு பால். ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். அடுத்து நம்ம ஒன்று ஸ்பெஷலாக ஆட் பண்ண போகிறோங்க. மேங்கோ க்ரஷ். உங்கள்கிட்ட கிரேப்ஸ் க்ரஷ் இருந்தாலும் சரி, எந்த க்ரஷ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான். மேங்கோ போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம மேங்கோ க்ரஷ் தான் எடுத்திருக்கேன். மேங்கோ க்ரஷ் அந்த லிக்விட் இருந்தது இல்லைங்களா, அதுலேயே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா கிளாஸில் கூட ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ட்ரிங்க். இப்போ கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் க்ரஷ் ஊற்றிருக்கேங்க. அதுக்கு மேலே நட்ஸு, இது ஆப்ஷனல் தான். அப்புறமா ஆப்பிள் கூட துருவி போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடையில கடிப்படும் போது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சிங்க. கூல்ட்ரிங்க்ஸ், வெல்கம் ட்ரிங்க்ஸ். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.